வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். தமிழின் இனிமை முதல் பாடம் பார்க்க போகிறோம். நினைவுகள் மலரட்டும். 1.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா. பாருங்க, கீழே படம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு படத்துக்கும் அது என்ன எழுத்து வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எழுதி அதை வரிசைப்படுத்தி எழுதணும்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். ஒரு பறவையோட பேர் கிடைக்குது. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று இங்க பாருங்க. இந்த படம் எதை குறிக்குதுன்னா மா. இந்த படம் எதை குறிக்குதுன்னா இந்த படம் இது எதை குறிக்குதுன்னா இங்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நிலாம இருக்குதுங்க, அது என்ன குறிக்குது? இத்து. என்னத்தை குறிக்குது? இத்து. அதே மாதிரி இங்க பாருங்க, கீழே இது என்னத்தை குறிக்குதுன்னா ரா. என்னத்தை குறிக்கும்? ராவை குறிக்கும். அடுத்து பாருங்க, இந்த பர்பிள் கலர்ல இருக்குது இல்லைங்களா, அது எதை குறிக்குது? கோ. என்னத்தை குறிக்குது? கோ. இந்த மாதிரி ஒன்னொன்னே நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். எழுதி அதுல இருந்து ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கணும். மரங்கொத்தி. அதே மாதிரி இங்க பாருங்க, உதாரணத்துக்கு அடுத்தது பாருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்பிள் கலர் இருக்குல்லையா, அது என்னத்தை குறிக்கும்? பர்பிள் கலர் என்னத்தை குறிக்கும்? கோ. என்ன குறிக்கும்? கோ. அப்போ கோ எடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்து இங்க பாருங்க, இந்த முகம் இருக்கு இல்லைங்க, இந்த ஃபேஸ் எதை குறிக்குது? ஃபேஸ் என்ன குறிக்குதுன்னா இன்னு. இங்க இருக்கு பாருங்களா, இது இன்ன குறிக்கும். அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு கண்ணு. அதுக்கப்புறம் இங்கே கீழே அந்த வாய் இருக்கு இல்லைங்களா, அந்த வாய் எதை குறிக்குது? இது என்னத்தை குறிக்கும்? தீயை குறிக்கும். என்ன குறிக்கும்? தீ குறிக்கும். அடுத்து இங்கே பாருங்க, இந்த 8 மாதிரி இங்கே வருது பாருங்க, இது எதை குறிக்குது? இது மீயை குறிக்கும். என்ன குறிக்கும்? மீ. என்னத்தை குறிக்கும்? மீ. அதுக்கப்புறம் இந்த கீழே பாருங்க, இந்த நிலாமா இருக்குது இல்லைங்களா, அது என்னத்தை குறிக்கும்? இத்து. என்னத்தை குறிக்கும்? என்ன குறிக்கும்? இத்து. இதை வச்சு தான் நம்ம என்ன எழுதணும். அதை எல்லா இடத்தையும் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும். இப்போ மீன் கோ இத்தி. மீன் கொத்தி. அதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். நம்மளுக்கு மீன் கொத்தின்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் எழுதிக்கிங்க. இதுக்கு நம்மளுக்கு நெருப்பு கோழின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நெருப்பு கோழின்னு கிடைக்கும். அதே மாதிரி கீழே பாருங்க, இதுக்கு சிட்டுக்குருவி தூக்கணாங்குருவி எழுதிக்கிங்க. சிட்டுக்குருவி தூக்கணாங்குருவி. அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். 2ஆம் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம். படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்கள் 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம நிரப்ப போகிறோம். பாருங்க, இப்போ ஒன்று என்னது? இது மரங்கொத்தி. அப்போ மரங்கொத்தி. 2 என்னது? வாத்து. என்னது? வாத்து. 3வது இருக்குது என்னது? தும்பி. தூஇம்பி. தும்பி. அடுத்து படம் பார்க்கலாம். இது என்னது? இது மொட்டு. இது முட்டை. இது தட்டு. அப்போ நம்பர் 1 போட்டுக்க நேரம் மொட்டுன்னு எழுதணும். 2 இருக்கிற நேரம் முட்டைன்னு எழுதணும். 3 போட்டுக்க நேரம் தட்டு எழுதணும். அடுத்த படம் பாருங்க, இது யானை. இது நாய். இது கொய்யா. அப்போ 1க்கு நேரம் என்ன எழுதணும்? யானை எழுதணும், நாய் எழுதணும், கொய்யா எழுதணும். அடுத்த படம், இது வெள்ளரி, வெட்டுக்கிள்ளி, வாளி. அப்போ வெள்ளரி 1க்கு நேரம் வெள்ளரின்னு எழுதணும், 2க்கு நேரம் வெட்டுக்கிள்ளி எழுதணும், 3வது நேரம் வாளின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ற நிகழ்வுகளை படத்திற்கு ஏற்ற சொற்களை தொடர்களை எழுதுவோம். சொற்களும் தொடர்களும் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். இங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது, அதுக்கப்புறம் இது என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதணும். இங்கே பாருங்க, மயில் இருக்க பறவைகள் நேம் எழுதியிருக்கேன். மயில், கிளி, வௌவால், கொக்கு, தூக்கணாங்குருவி, தவளை. அடுத்து மயில் தோகை விரித்து ஆடுகிறது. மயில் தோகை விரித்து ஆடுகிறது. அதுக்கப்புறம் வௌவால் பறந்து கொண்டிருக்கிறது. தூக்கணாங்குருவி தன் கூட்டில் இருக்கிறது. தூக்கணாங்குருவி தன் கூட்டில் இருக்கிறது. அடுத்தது, யார் எதை சாப்பிட்டிருப்பார்கள் என வண்ணமிடுவோம் எழுதுவேன். இது யார் யார் கையில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். கரடி கையில தேன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் யார் கையில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, மான் கையில புல்லு இருக்கு, அணில் கையில கொய்யா இருக்கு, அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி கையில என்ன இருக்கு? பலா இருக்கு. அடுத்து 1.5 படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். இந்த படத்தை பார்த்து அதுக்கான ஒரு நிகழ்வு எழுதணும். கோடை காலத்தில் பறவைகள் தின்ன தானியங்கள் குடிக்க நீரின்றி தவிப்பதை 3 நண்பர்களும் பார்த்தனர். அதற்கு தானியங்கள் மற்றும் தண்ணீர் கொடுத்தன. பறவை மகிழ்ச்சியாக பறந்தன. அடுத்ததுல பாருங்க, இதுல ஆமை முயலை முதுகில் ஏற்றி கொண்டு
ஆற்றை கடந்தது. அதனால் மான், வாத்து, கரடி ஆகியவை பார்த்தன. அதனை பார்த்த கரடிக்குட்டி ஆற்றில் குதித்து கரடிக்குட்டி விளையாடியது. அடுத்து பாருங்க, இவர்கள் என்னென்ன பொருள்களை எடுத்து வைத்திருப்பார்கள். சுற்றுலாவுக்கு சென்னா என்னென்ன எடுத்துட்டு போலாம்? செருப்பு, தண்ணீர், தொப்பி, டம்ளர், ஸ்பூன், பழங்கள். அஞ்சல் அனுப்ப போன என்ன பண்ண? பேனா, அஞ்சல் அட்டை, அஞ்சல் தலை. அடுத்து, இவை இப்படியானால் என்ன செய்ய முடியும் எழுதுவேன். இப்போ இதுக்கு இறக்கைகள் முளைச்சல் என்ன பண்ணும்? காடு மலை தாண்டி பறந்து உலகெல்லாம் சுற்றி வரும். இப்போ மீனுக்கு கால் முளைச்சல் வரும். தண்ணீரை விட்டு கரையேறி நிலத்தில் நடக்கும். விரும்பும் இடங்களுக்கு செல்லும். அடுத்து பாருங்க, கடல்வாழ் உயிரிகள் குழு நிலப்படம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் 4ஆம் வகுப்பு, கடல் பள்ளி 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இது 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இதுல எதெல்லாம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் கீழே இருக்க கேள்வியில. அடுத்து 5ஆம் வகுப்புல புதுசா யார் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். 4ஆம் வகுப்பு மட்டும் படிச்சவங்க சுறா, சிப்பி, ஓங்கில், கடல் குதிரை, நண்டு நிறைய இருக்கு, நீங்க பார்த்து எழுதிக்கலாம். அடுத்து புதுசா சேர்ந்தவங்க யார் யாருன்னா ஆமை, இறால், திருக்கை மீன், கடல் சிங்கம், கடல் பசு. ஆமை, இறால், திருக்கை மீன், கடல் சிங்கம், கடல் பசு. அடுத்து பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போமா. அப்போ சொல்லுக்குள் சொல் கண்டுபிடிச்சு எழுதணும். இது எழுதிருக்கேன், நீங்க எழுதிக்கிங்க. மீன், மீதி, நதி, சதி, கல், இது, இழு, கடல். கடல் சிங்கத்திலிருந்து கல், கடல், சிங்கம், கடல். திருக்கை மீன்லேருந்து கை, மீன், திரு, மீதி. இதுல பசு, கல், பல், கடல், ஆமை. ஆமையில ஆமை. பாருங்க, சங்கு, ஓங்கில், இறால், சராசு. கடல்ல கடல் பசு, கடல் குதிரை, கடல் சிங்கம். அதுக்கப்புறம் கடலுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே. அன்பிற்குரிய கடலே, நீ இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. கடல் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. ஏன்னா கடல்ல இருக்க நீர் ஆவியாகி தான் நம்மளுக்கு மழை பொழியுது. மழை மூலமாக தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால கடல் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. உனது ஆழம், கடல் அலை கண்டு வியப்படுகின்றேன். உன்னில் பல உயிர்கள் வாழ்கின்றன. எத்தனை கடல்வாழ் உயிரினங்களை கொண்டிருக்கிறாய். நீ இல்லை என்றால் உப்பு என்பது கிடைப்பது கடினம். நான் உன்னை வாழ்த்துகிறேன். நீவிர் வாழ்க வாழ்க. அடுத்து, தொடருக்கு ஏற்ற படத்திற்கு மட்டும் வண்ணமிடுவேன். இது கனியிடை ஏறிய சுளையம். கனியிடை ஏறிய சுளையம்னு யாரை குறிக்கும்? பலாவை குறிக்கும். நனிப்பசு புளியும் பாலும்னு என்ன குறிக்கும்? பசுவை குறிக்கும். தென்னை நல்கிய குளிரல நீரும்ன்றது தென்னை மரத்தை குறிக்கும். அடுத்து, பனிமலர் ஏறிய தேனும்னா இதுதான் மலர். இங்க தேனி தேன் குடிக்குது. இதுதான் பனிமலர் ஏறிய தேனுக்கும் பதில். அடுத்ததான் பார்க்க போறோம். அடுத்து, பகலில் உலாவினான். பாப்பாவின் பாடல் தேவையானது அன்புதான். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்து எழுத போறோம். சுவையான பொருளை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன். இந்த பகலில் உலாவினான் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து பலா, பாவும் லாவை எடுத்தா பலான்னு கிடைக்கும். பாப்பாவின் பாடல் இந்த பாவும் இல்லை எடுத்தா பால் கிடைக்கும் நம்மளுக்கு. தேவையானது அன்புதான். இப்போ இதுல தேவும் இன்னும் எடுத்தா நம்மளுக்கு தேன் கிடைக்கும். இனியவன் குளத்து நீரில் நீந்தினார்னா இதுல நீ இரு எடுத்தா நம்மளுக்கு இளநீர் பதிலாக கிடைக்கும். இந்தியாவுக்கு பால் படுகாரம் பிடிக்கும்ல பாகு. கண்ணாடி உருவம் காட்டும் சிறப்புல கா, இதுல இருக்க ரூ, இதுல இருக்க இம் எடுத்து இதுல இருக்க பூ எடுத்து போட்டா கரும்பு கிடைக்கும். சரிங்களா? தமிழின் இனிமையில பாடல்ல வரக்கூடிய அந்த இனிமையான பொருள்கள் எல்லாமே நம்ம இதுல எடுத்துடணும். பால், தேன், இளநீர், பாகு, கரும்பு. அடுத்து, ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுவேன். இதுல ஒத்த ஓசையுடைய சொற்கள் நம்ம என்ன எழுதணும்? இந்த கருப்பு, பருப்பு, ஆசை, ஓசை, கடை, வடை தான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். அதை நாம எடுத்து எழுதிக்கணும். கருப்பு, பருப்பு, ஆசை, ஓசை, கடை, வடை, வேகமாக, பாசமாக, நல்ல, செல்ல, கரும்பு, விரும்பு. கரும்பு, விரும்பு. அடுத்து, பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இது நமக்கு தெரிந்த ஒரு இதுதான். பலாப்பழத்தில் உள்ள சுளையும், நன்கு முற்றிய கரும்பில் உள்ள சாரும், மலர்களில் உள்ள தேனும், காய்ச்சிய வெள்ளப்பாகின் சுவையும்,
நல்ல பசுவின் பாலும் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் குளிர்ந்த இளநீரும் இனிமையானவை. ஆனாலும் இவற்றை விட எனக்கு மிகவும் பிடித்தது நான் பேசும் மொழியே, அதுவே தமிழ்மொழி. தமிழ்மொழியை என் உயிர் போல நினைக்கிறேன் என்கிறார் கவிஞர் பாரதிதாசன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது ஏற்கனவே நம்ம பாட புத்தகத்திலே வர படிச்சிருப்போம். தென்னை மரம் கொடுப்பது எது? இளநீர். அப்போ ஈ தான் பதில். என்னது? ஈ ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து சரியான இணை எது? சரியான இணை பசுவும் பாலும். அப்போ ஆ நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து பாரதிதாசன் தன் உயிர் போல எதனை நினைக்கிறார்? தமிழ்மொழி. அது ஈ. கரும்பு இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. முதல்ல இதுக்கு என்னது? ஈ. முதலுக்கு ஈ, இரண்டாவதுக்கு ஆ, மூன்றாவதுக்கு ஈ. அதை ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து நான்காவதுக்கு கரும்பு இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. கரும்பு சாறு சுவையாக இருக்கும். கரும்பு சாறு சுவையாக இருக்கும். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். என்ற மெய்யெழுத்தில் முடியும் சொற்களை கண்டறிந்து எழுதுக. சுளையும் சாரும் தேனும் பாகும் பொலியும் நீரும் எனினும். பொலியும் நீரும் எனினும். அடுத்து ஒத்த ஓசை சொற்கள். ஒத்த ஓசை சொற்கள்னா கனியிடை ஏறிய சுளையும், கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல் களையிடை ஏறிய சாரும். களை நல்கிய நனி சொற்களுக்கான பொருள். களைனா கரும்பு, நல்கியன வழங்கிய, நனினா மிகுதி. பாடலில் இடம்பெற்றுள்ள சுவையான பொருள்கள் யாவை? சுவையான பொருள்கள் இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன், எழுதிக்கிங்க. பலா, கரும்பு, தேன், பால், பாகு, இளநீர். இந்த 6 பொருட்களும் தான் பாடலில் இடம்பெற்றுள்ள சுவையான பொருட்கள். அடுத்து பாருங்க, பாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன். இங்க பசுமை தோட்டம். குட்டி குட்டி குரங்குகள் குதித்து குதித்து ஆடின, சின்ன சின்ன மான்களும் துள்ளி துள்ளி ஓடின, வண்ண பட்டாம்பூச்சிகள் வளைந்து நெளிந்து ஒளி பறந்தன, கண்ணங்கரிய யானையும் நீரில் நீந்து விளையாடியது, வெள்ளை நிற கொக்கும் மீனை கொத்தி தின்றன. தொடர்களை படிப்பேன், விடையை கண்டுபிடிப்பேன். அன்று ஆசிரியர்கள் அனைவரும் கூடினர். அந்த பள்ளியில் தோரணங்கள் கட்டினர். வேடமிட்டு வந்த குழந்தைகள் நடித்தனர். ஏதோ ஒரு சிறந்த தின விழா போல் இருந்தது. அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாய் கொண்டாடினர். அன்று பள்ளியில் நடந்தது என்ன? என்ன நடந்தது? அன்று பள்ளியில் மாறுவேட போட்டி நடந்தது. கீழே குழு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொடரிலும் ஒரு சொல்லை எடுத்து தொடராக்கினா கீழ்கான மீனாவிற்கான விடை கிடைக்கும். அப்படி ஆக்கணும்னா என்ன கிடைக்கும்? அன்று, இங்க பாருங்க, அன்று பள்ளியில் இங்க வேடமிட்டு என்னது போட்டி நடந்தது. சரிங்களா? வேடமிட்டு என்ன நடந்தது? அன்று பள்ளியில் மாறுவேட போட்டி நடந்தது. அன்று பள்ளியில் மாறுவேட போட்டி நடந்தது. அடுத்து படித்து பார்ப்போம். சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இது அழகான மாலை நேரம், இடமோ வயல்வெளி ஓரம், என் காயோ சமையலுக்கு தரும் காரம். அடுத்து என் பெயரில் நான் கெழுத்து இனிக்கும், 4 எழுத்து இனிக்கும் தர்பூசணிக்கும் எனக்கும் முதலெழுத்து ஒன்றுதான். மாலை நேர காற்று தலையை காட்டுது நாற்று, என் பழமோ சமையலுக்கு சுவையின் ஊற்று. என் பெயரும் 4 எழுத்து இனிக்கும் மிட்டாய்க்கும் எனக்கும் முதலெழுத்து ஒன்றுதான். அப்போ செடிகள் பேசிக்கொண்டன. என்ன பேசிக்கிட்டன? எங்க பேசிக்கிட்டன? வயல்வெளியில. என்னது? வயல்வெளி. இப்போ ஈ பதில். சமையலுக்கு காரம் தருவேன் கூறியது எது? மிளகாய் செடி. என்னது? ஈ. அடுத்து இப்பாடல் உரைநடையில் வரும் இனிப்பான பழம் எது? வாழை. என்னது? இனிப்பான பழம் எது? வாழை. ஈ தான் பதில். அடுத்து உரையாடலுக்கு ஏற்ற படம் எது? அது ஆ. என்னது? ஏன்னா மிளகாய் செடி இதெல்லாம் இதில் தான், வாழை மரம் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் ஆவில் இருக்குது. எழுதிக்கங்க. ஈ, ஈ, மூன்றாவது ஈ, இது ஆ. இவை பேசியிருந்தால் என்ன பேசியிருக்கும்? எழுதுக. இது இந்த படம் பேசியிருந்தா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை பார்த்து எழுதுங்க. நான் இருக்கும் இடம் அழகாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். பூக்கள் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா கண்களுக்கு இதமாக இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு தர்பூசணி தோட்டம் மாதிரி இருக்கு. தர்பூசணி தோட்டம் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். நான் கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிப்பேன். தர்பூசணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வெயில் காலத்துல உடல் சூட்டை தணிக்கும். அதான் நான் கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிப்பேன். அடுத்து இங்க என்ன கொடுத்தாங்கன்னா, கதைக்குள் வரும் கதையை கண்டறிவேன். அதாவது இங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்து எழுதுனா இன்னொரு புதுசா ஒரு கதை உருவாகும். அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்க எல்லாத்தையும் 15ஆம் பக்கத்துல அப்படியே எடுத்து எழுதுங்க. அப்படி எழுதுனா நம்மளுக்கு ஒரு கதை கிடைக்கும். சரிங்களா? அதை அப்படியே எடுத்து இங்க எழுதிடுங்க. அப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும்னா, அதாவது சின்னஞ்சிறியதாக இருக்கிறது என்று வியந்து பார்த்தால்
எனவே அதை ஆவலுடன் கையில் எடுத்து நன்கு உற்று பார்த்தால் சாதாரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை. எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தால் பூத கண்ணாடி வைத்து தேடி பார்த்தாள். அதில் அவளின் பிறந்தநாள் வாழ்த்து வண்ணமயமாக ஒளிர்ந்தது. அப்போ நீங்கள் தனியாக இந்த கதை நம்ம எழுதணும் இல்லைங்களா, இந்த இங்க இருக்க என்னது அந்த பிங்க் கலர்ல எடுத்து எழுதும்போது அதுக்கான பதில் இங்க என்ன கிடைக்குது, பூத கண்ணாடியில் தான் அவ பார்த்த இனிய பிறந்தநாள் வாழ்த்து இந்த கண்ணாடியில போடுக்கப்போ இந்த படம் தான் பதில். அடுத்து ஒத்த ஓசையோட சொற்கள் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? ஒத்த ஓசையுடைய சொற்கள். படிப்பேன், மின்னுவேன், எழுதுவேன். இதுல ஒத்த ஓசையோட சொற்கள் கல், பல், கண், மண், கட்டம், பட்டம், காய், பாய், வனம், வானம், கால், பால். அடுத்து உறவு பெயர்கள் மகள், மகன், மாமா, தாத்தா, தாய். இந்த 5 தான் உறவு பெயர்கள் இங்க இருக்கு. அடுத்து படிப்பேன், மின்னுவேன். இங்க அடுத்த பக்கத்துல நான் யார் கண்டுபிடி இருக்கு. நான் தேனை உறிஞ்சி குடிப்பேன். அது யாரு? தேன் செட்டு. எனக்கு தோகை இருக்கும். அது என்னது? மயில். நான் நன்றாக பாடுவேன். குயில். ஒற்றை காலில் நிற்பேன். கொக்கு. நான் கரைந்து அழைப்பேன். அது என்னது? காகம். என்னது? காகம். எல்லா பறவைகளும் கொடுத்துருக்காங்க. அந்த பறவைகளை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? பதில் கண்டுபிடிக்கணும். அடுத்து பறவைகள் நாங்கள். கூடு கட்டி. பறவைகள் என்ன பண்ணும்? கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்போம். பூச்சிகள், பழங்கள், தானியங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பறப்பதற்கு என்ன இருக்கும்? இறக்கைகள் உள்ளன. என்ன இருக்கு? இறக்கைகள் உள்ளன. அடுத்த பக்கத்துல பறவைகள் பத்தி தான் கொடுக்குறாங்க. பறவைகள் பத்தி நாம ஒரு சின்ன பாடல் தான் எழுதணும். பறவைகள் பத்தி என்ன எழுதணும்? சின்ன பாடல் தான் எழுதணும். வானில் பறக்கும் அழகிய பறவைகளுக்கு என்ன இருக்கும்? அழகிய சிறகுகள் இருக்கும். பழங்கள் தின்னும், பூச்சிகள் தின்னும், விதைகளை உலகெல்லாம் பரப்பும், முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அடுத்து உனக்கு பிடித்த பறவைக்கு கடிதம் ஒன்றை எழுதலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பறவைக்கு வேணாலும் எழுதலாம். இந்த இடத்துல நான் காகத்தை பத்தி குறிச்சிருக்கேன். ஏன்னா காகம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். மற்றவர்களுக்கு உணவு பகிர்ந்து கொடுத்துட்டு உண்ணும். அதனால இதுல எனக்கு பிடித்த பறவைன்னு சொல்லிட்டு நான் காகத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த பறவை பிடிக்குதோ அந்த பறவை பத்தி தாராளமா எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அன்புள்ள காகமே, நீ எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாய்? மனிதர்கள் காலையில் எழுவதற்கு முன்பே எழுந்து காக்கா என கரைந்து எங்களை நீ எழுப்புகிறாய். சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே காக்கா சத்தம் கேட்கும். அது நிறைய பேர் நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஆனா உண்மை அதுதான். காக்கா தான் சீக்கிரமா எழுந்திருச்சு காக்கான்னு சொல்லிட்டு கரைந்து கொண்டிருக்கும். தனக்கு கிடைக்கும் உணவை உன் இன பறவைகளுக்கு பகிர்ந்து உண்கிறாய். சரிங்களா? ஒரு காக்காவுக்கு ஒரு பொருள் கிடைச்சுன்னா காக்கான்னு கத்தி எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு அதுகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும். உன்னுடைய சுறுசுறுப்பும் பகிர்ந்து கொடுக்கும் பழக்கமும் என்னை வியக்க வைக்கிறது.